அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டுக்கான டிஎன் ரேஷன் ஷாப் ரெக்யர்மெண்ட், ஓகேங்களா? தமிழ்நாடு ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல கண்டிப்பா ஒரு தடவை நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா விட்டுருவாங்க. ஸோ இதற்கு முன்பாக 2024ல விட்ட நோட்டிபிகேஷன் இப்போ 2025ஆம் ஆண்டுல தான் இப்போதான் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் போஸ்டிங் எல்லாமே போட்டிருந்தாங்க. இப்போ மீண்டும் அதற்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3280 வேகன்சி அஃபிஷியலா நமக்கு நோட்டிபிகேஷனாவே கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ இதுல வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, விற்பனையாளர் மற்றும் கட்டுனர், அதாவது சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர், இந்த 2 போஸ்டிங்காக தான் அஃபிஷியலாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வேகன்சிலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, ஸோ எவ்வளோ போஸ்டிங் வந்திருக்குது, ஸோ அப்ளை பண்ணுறதோட ஸ்டார்டிங் டேட் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ அடுத்ததான் வந்து அப்ளிகேஷன், ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது, ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் என்ன, ஸோ அதை நம்ம எப்படி நம்ம பார்க்கறது, ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மில் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், சேல்ஸ்மேனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், பேக்கருக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் நம்ம எப்படி செக் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம வந்து இந்த 3200 போஸ்டிங்குமே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, ஸோ இது எல்லா தகவலுமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நமது வீடியோவை ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சேல்ஸ்மேனுக்கு சம்பளம் எவ்வளவோ, கட்டுனருக்கு எவ்வளோ சேலரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்க. நியாய விலைக்கடை விற்பனையாளர் சேல்ஸ்மேனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் வரைக்கும் எவ்வளோ சேலரி, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ சேலரின்னு சொல்லியிருக்காங்க. தொகுப்பு ஊதியம் 6250, நியாய நியமன நாளிலிருந்து ஓராண்டு வரை, எப்போ போஸ்டிங் வரையும் அப்போ இருந்து கரெக்டாக ஒரு வருஷம் 365 நாள் வந்து வரைக்கும் உங்களுக்கு 6250 தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8600 29,000 வரைக்கும் போக போக இன்க்ரிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கர் கட்டுனர் போஸ்டிங் எவ்வளோ சேலரி அப்படின்னா, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நாள்ல இருந்து 5500 வரைக்கும் 5500 வந்து சேலரி கிடைக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து 7800 அதிகபட்சமா 26,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் கிடைக்கும்ன்றதையும் தெளிவா மென்ஷன் பண்றாங்க, சரிங்களா? எப்படி நம்ம விண்ணப்பிக்கணுன்றதுக்கான அப்டேட் தெளிவா கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பானது ஃபர்ஸ்ட் எங்க இருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அங்கிருந்து தான் அஃபிஷியலாக இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன போஸ்டிங்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா, சேல்ஸ் பர்சன் ப்ளஸ் பேக்கர், இந்த 2 விதமான போஸ்டிங்காக தான் அஃபிஷியலாக இந்த வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 3280 போஸ்டிங் அஃபிஷியலாகவே நமக்கு கிடைச்சிருக்குதுங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3280 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது 2 போஸ்டிங்கும் சேர்த்து தான், சரிங்களா? அடுத்ததா இதற்கு
சேலரி ஓகேங்களா? பெர் மந்த் சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 16,000த்துலருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து 6,000த்துலருந்து தான் ஸ்டார்ட் ஆகுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். அதில எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ அது வந்து டெம்பரவரியோ இல்ல வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அந்த மாரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா? ஸோ அடுத்தது ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷன பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டத்தில எந்த மாவட்டத்தில வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் குடுப்பாங்க. நீங்க வொர்க் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது ஜாப்ஸ் லெவல் ஓகேங்களா? கவர்மெண்ட் நிரந்தரமான ஒரு அரசு வேலைதாங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் நெறைய பேருக்கு நெறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும். ஏற்கனவே இந்த ரேஷன் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். ஸோ செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் எந்த விதமான எக்ஸாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்லி உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்க வச்சு மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலையில இதுவும் ஒண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மார்க்க வச்சு 10வது மார்க்கையோ, இல்ல 12வது மார்க்க வச்சோ நீங்க அப்ளை பண்ணிருவீங்க, விண்ணப்பிச்சுருவீங்க. விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு கரெக்டா ஒரு 20 நாள்லேருந்து 25 நாளுக்குள்ள எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஸோ அப்ளை டேட் குளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வந்து அனுப்புவாங்க. அதாவது இன்டர்வியூ லெட்டர் வந்து ஆன்லைன்லயே அனுப்புவாங்க. ஸோ அத நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, டைரக்ட்டா வந்து இன்டர்வியூஸ்க்கு போகணும். அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ, அவங்க உங்ககிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு போயிட்டு, ஸோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். ஸோ அந்த இன்டர்வியூல நல்லா இன்டர்வியூ பண்ணீங்க, அவங்க கேட்குற கொஸ்டின் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுல ஒரு பெர்சன்டேஜ் மார்க் போடுவாங்க. 50க்கு நீங்க எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்றத ஒரு மார்க் போடுவாங்க. அந்த 50க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கையும், அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 50 மார்க் அது எதுக்கு அப்படி போடுவாங்க அப்படின்னா, உங்களுடைய டாக்குமெண்ட் ஓகேங்களா? உங்ககிட்ட இருக்க வருமானச் சான்று, இருப்பிடச் சான்றிதழ், ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, ஸோ ஆதார் கார்டு இது எல்லாமே கரெக்ட்டா வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு 50க்கு எவ்வளோ மார்க் போடுறாங்களோ, இதுல டோட்டல் மார்க் எவ்வளோ வரீங்களோ, அதுல டாப் பெர்சன்டேஜ் வரவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய 3280 பேரையும் ஃபர்ஸ்ட்ல செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவங்களுக்கு தனியா வெரிஃபிகேஷன் வரணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாப்ல வந்து ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ஸோ அது இப்படிதான் செலக்ஷன் ப்ராசஸ் நடக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்க, நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஏதாச்சும் செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. https://www.tncsc.tngov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? நெறைய பேருக்கு ஒரு சந்தேகமாவே இருக்கும். என்ன இப்போ 2 விதமான போஸ்டிங்ன்னு சொன்னீங்க. அந்த 2 விதமான போஸ்டிங்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றது தெரியணும் இல்லையா? ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ 2 போஸ்டிங்கும் சேர்த்து தான் 3280 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில வந்து எஜுகேஷன் மினிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்ப பொறுத்தவரைக்கும் 18லிருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரில வரீங்கன்னா, நீங்க 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு. அதுவே நீங்க ஏ பிசி, எம்பிசி, எஸ்சிஏ இந்த கேட்டகரில வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 3 வருஷம் வயது தளர்வு. 32லிருந்து 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ சேலரிய பொறுத்தவரைக்கும் நம்ம மேலேயே பார்த்தாச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல அப்டேட் நம்ம குடுக்குறது. மெயினா இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போலருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வரக்கூடிய ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலிருந்து நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அன்னையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆகஸ்ட் வந்து 27, 28ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 20 நாள் டைம் வந்து குடுப்பாங்க அப்ளை பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.